ம். அனைவருக்கும் வணங்குங்க. இந்த கேவிகே துவங்கிய 50வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கேவிகே மற்றும் மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கேவிகேயை சார்ந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சாதாரண விவசாயியின் மகனாக இந்த கேவிகேவுக்கு வந்து சென்று கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் ஒரு சிறந்த விவசாயியாக எனக்கு பல்வேறு விருதுகளை பெற்றுக் கொடுத்த இந்த கேவிகே நிறுவனத்தை நன்றி உணர்வோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்றும் இந்த கேவிகே நிறுவனமானது உயர் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் மற்றும் அதிக மகசூல் மற்றும் அந்த உற்பத்தி செய்கின்ற பொருள்களில் அதிக சத்து மிகுந்த ஒரு நியூட்ரிஷனாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொரு பொருளையுமே நிறைந்த சத்துக்கள் நிறைந்த பொருளாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் நலமுடன் வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வகையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக கேவிகே நிறுவனமானது அதிக தொழில்நுட்பம் மற்றும் குறுகிய காலத்திலே அதிக மகசூலை பெறுவது எப்படி, நஷ்டமில்லாத விவசாயம் செய்வது எப்படி மற்றும் குறைந்த ஆட்களை கொண்டு குறைந்த செலவுகளை கொண்டு அதிக மகசூல் அதிக லாபத்தை பெறுவது எப்படி என்பதை போன்ற தொழில்நுட்பங்களை நமக்கு வழங்கி இந்த கோவை மாவட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் சிறப்பான முறையிலே இந்த கேவிகே நிறுவனமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றும் மகளிர் குழுக்கள் மற்றும் விவசாய குழுக்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் போன்றவர்களெல்லாம் பல்வேறு நிறுவனங்களை உருவாக்க காரணமாக விளங்கி கொண்டிருக்கும் இந்த கோவை மாவட்டத்தின் விவேகானந்தபுரம் ஐசிஆர் கேவிகேவுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கால்நடை அதாவது விவசாயம் சார்ந்த துணை தொழில்களுக்கும் ஊக்குவித்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆகாயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த கேவிகே நிறுவனமானது உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் எஃப்பிஓ ஃபார்மர் ஃபெடரேஷன் போன்றவைகளை உருவாக்கி சிறந்த முறையிலே அவர்களுக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, மேலும் இது போன்ற ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என்று நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.